அதிமுக மீண்டும் ஒரு விரிசலை நோக்கி போகுது. அது பிளவாகுமா ஆகாதாங்கிறது வரும் காலம்தான் முடிவு பண்ணும். எடப்பாடி பழனிசாமியை நம்பி வெற்றி பெற முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அவர் சில அவர் ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு பாராளுமன்ற தேர்தலில் 19 எடுத்தோம், இந்த பாராளுமன்ற தேர்தலில் 20 எடுத்தோம், 1% ஜாஸ்தி எடுத்துட்டோன்னு ஒரு கட்டுக்கதையை, உண்மைதான், ஃபேக்ட் தான், டேட்டா சப்போர்ட் ஸ்கீம் நான் மறுக்கல, டேட்டா படி கேபி முனுசாமி சொல்கிறது சரி. ஆனால் உண்மை நிலைமை கேபி முனுசாமி வன்னியர் சமூகத்தை சேர்ந்த கேபி முனுசாமிக்கு மிக நன்றாகவே தெரியும். அதே மாதிரி டேட்டா படி எடப்பாடி சொல்கிறதும் சரிதான். ஆனால் உண்மை நிலைமை அது இல்லை. 33% இருந்த அதிமுக 20% போயிட்டு, நீங்கள் தமிழ்நாட்டை ஒரு நாடாக பார்க்க முடியாது. அது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம். இது 57 காமராஜ் இருந்த காலம் மாதிரி, 62 காமராஜ் இருந்த காலம் மாதிரி, வட தமிழகத்தில் ஒரு கட்சி மாற்று, மேற்க ஒரு கட்சி மாற்று, தெற்க ஒரு கட்சி மாற்று, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துக்குள்ள இருக்குது. அந்த வகையில் ஓபிஎஸ் போனதில் 13% வாக்குகள் அவுட். தெற்க ரொம்ப மோசமாக போயிட்டு, முக்குலத்தூர் எதிராக போயிட்டான். நாடார்களை நாங்களே களத்தில் இறங்கி எதிராக மாற்றிட்டோம். அதே போல் மேற்க ஓபிஎஸ் போனதில் நான் வெள்ளாள கவுண்டர்கள் எதிராக போயிட்டாங்க. அண்ணாமலை செல்வாக்கில் வெள்ளாள கவுண்டரை அடிச்சிட்டு வடக்க நல்லா இருக்கிறார். வடக்க நான் வன்னியர்கள் மத்தியில் கொஞ்சம் அதிருப்தி இருந்தாலும் கூட வன்னியர்கள் ஆதரவில் வடக்க நல்லா இருக்கிறார். ஸோ வடக்க உள்ள 10.5 வச்சு வன்னியர் கட்சியாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் போன்ற வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜ குல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் இது போன்ற எண்ணற்ற சிறிய எண்ணிக்கை சமூகங்களுக்கு இவங்க ரெட்டலையை பார்த்து மயங்கி ஓட்டு போட்டுருவாங்க, இவங்க தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பாக சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் மிகப்பெரிய அநீதி இழைத்ததின் விளைவாக ஒரு சமூகத்துக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே தனி ஒதுக்கீடு கொடுத்ததன் விளைவாக வன்னியர்கள் அவரை காப்பாற்றி விட்டாங்க.